நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸோ இல்லை நம்ம டீச்சர்ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தர் இதை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலைக்கு போய் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நிறையா மணி ஏர்ன் பண்ணலாம், லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அப்படி தான் லைஃப் நடந்துட்டுருக்கா? நம்ம எவ்வளோ நல்லா படித்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், இல்லை நீங்கள் நல்லாவே படிக்காமல் இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட மணிங்கிறது எப்போதுமே ஒரு பெரிய கனவாகவே நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பணக்காரங்களாகிட்டே இருக்காங்க, ஏழைங்க இன்னும் ஏழை ஆகிக்கிட்டே இருக்காங்க. மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க இது ரெண்டுத்துக்குள்ளாரையும் போக முடியாமல் நடுவில் கடந்து அல்லாடிக்கிட்டே இருக்காங்க. அப்போது இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? இதை பற்றி சொல்கிற புக்கு தாங்க ரிச் டேட் புவர் டேட். இவங்களோட பேசிக் ஐடியாலஜியே ஹார்ட் ஒர்க் உங்களை எப்போதுமே அல்ட்ரா ரிச் பர்சனாக மாற்றவே மாற்றாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது எப்படி தான் ஒரு அல்ட்ரா ரிச்சாக பெரிய பணக்காரங்களாக ஆகிறது, அது என்னன்னு பார்க்குறதுக்கு கண்டினியூஸாக வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இந்த புக்கோட ஆத்தர் இதை எழுதி முடிச்சதுக்கப்புறமா பப்ளிஷ் பண்ணுறதுக்காக நிறைய பப்ளிஷர்ஸ் கிட்ட போயிட்டு இதோட மேனுஸ்கிரிப்ட் கொடுத்து கேட்டிருக்காரு. ஆனால் இதோட பிரின்சிபல் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அந்த காலத்தில் இது எல்லாமே நம்ம எதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது, இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது, இதை நாங்கள் பப்ளிஷ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த புக்கு எல்லாரோட கவனத்தையே பெற ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். நிறைய சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நியூயார்க் பெஸ்ட் செல்லரோட லிஸ்ட்டில் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்தது. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க இந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நேர்மையான கரெக்டான வழின்னு நினச்சிட்டு இருக்கோமோ அது எதுவுமே நம்மளை பணக்காரங்களாக்குறதில்ல, நம்ம யாருக்கு கீழே வேலை செய்கிறோமோ அவங்கள பணக்காரங்களாக்கிட்டு இருக்குங்கிறது தான். நம்ம ஆத்தரோட பயாலஜிக்கல் ஃபாதர், அதாவது அவரோட அப்பா அப்படி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர். அவர் வாழ்க்கை ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணவர் தான். ஆனால் இறக்குற வரைக்குமே ஒரு புவர் கண்டிஷனில் தான் இறந்துருக்காரு. புவர்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அப்படி கிடையாது, எல்லா பேசிக் நெசசிட்டிஸையும் அவங்களால கவர் பண்ண முடிஞ்சது. இருக்க ஒரு வீடு இருந்தது, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருந்தது, ட்ரெஸ் இருந்தது, அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக இல்லை. அதுவே இவரோட ஃப்ரெண்டோட அப்பா, இவருக்கு மைக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு, அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா இதை மாதிரியே சும்மா ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். ஆனால் அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருந்தார். இவங்க 2 பேருக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குது? இவங்க 2 பேருமே இவருக்கு நிறைய லைஃப் லெசன்ஸை கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பணத்தை பற்றி இவரோட பயாலஜிக்கல் அப்பா பேசுகிறதுக்கும் மைக்கோட அப்பா பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. எப்படி சில பேர் பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு போய் இவரோட அப்பா கிட்ட கேட்டால் அவங்க நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க இப்படி இருந்திருப்பாங்க அப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்வார். ஆனால் இதையே மைக்கோட அப்பாட்ட போய் கேட்டால் அவங்க பணத்தை வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்வார். ஸோ 2 பேர்கிட்டேருந்தும் நிறைய அட்வைஸை இவர் வாங்கிக்கிட்டாரு. இது அவருக்கு எப்படி ஹெல்ப் ஆச்சுன்னா, ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற பார்வை இல்லாமல் 2 சைட்லேருந்து 2 வேறு விதமான இன்புட்ஸ் கிடைக்கிது. இந்த 2 இன்புட்ஸில் எது சரியாக இருக்கலாம், எது கரெக்டானதாக இருக்கலான்னு அவருக்கு என்ன ஐடியா இருக்குங்கிறத யோசிக்க வச்சுது. இப்படி 2 பேருமே இவரோட வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு பெரிய விஷயமா இருந்திருக்காங்க. இப்போது இவங்க 2 பேர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு 6 விஷயம், முக்கியமான 6 பிரின்சிபலை பற்றி தான் இந்த புக்கில் சொல்கிறாரு. அது என்னன்னு ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்கிறது இல்லை. ஆத்தருக்கு ஒரு 9 வயசு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட வந்து சொன்னாராம், என் ஸ்கூலில் படிக்கிற பசங்களில் ஒரு பையன் வந்து மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டு பீச் ஹவுஸ்க்கு போகிறான். அவங்க வீட்டில் எப்போதுமே புதுசாக ஒரு கார் இருக்குது, எங்கேயாவது போய்கிட்டே இருக்காங்க, பெரிய வீடு வச்சுருக்காங்க, ஆனால் நம்ம ஏன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாராமா. அதுக்கு அவரோட அப்பாவுக்கு ஆன்சர் தெரியல. கொஞ்சம் நேரம் கழித்து சொன்னாராம், இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல, ஆனால் நீ உன் ஃப்ரெண்டு மைக்கோட அப்பா கிட்ட போய் கேட்டேன்னா மேபி தரலாம். ஏன்னா எனக்கு எப்படி நிறையா பணம் சம்பாதிக்கணுங்கிறது தெரியாது, நான் படித்தேன், கஷ்டப்பட்டு டீச்சர் வேலை பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் மைக்கோட அப்பா ஏதோ பெருசாக செஞ்சிட்ருக்காரு, கண்டிப்பாக அவர்கிட்ட இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராமா. ஸோ மைக்கோட அப்பாக்கிட்ட அப்பாயின்மெண்ட் மாதிரி வாங்கி ஒரு சாட்டர்டே மைக்கும் இவரும் நம்ம ராபர்ட்டும் போயிட்டு மீட் பண்ணுறாங்க. அங்கே அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு நிறையாலாம் டைம் கிடையாது, நான் உங்கள் அப்பா அம்மா மாதிரி உட்கார வச்சு பாடம்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், நான் என்கிட்டேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் எனக்கு வேலை செய்யணும், ஓகேவா இல்லையா அப்படின்னு. எப்போ வேலை செய்யணும்? எவ்ரி சாட்டர்டே வந்து 1 மணி நேரம் வேலை செஞ்சால் ஒரு 10 சென்ட்ஸ் தருவேன். ஸோ 3 மணி நேரம் வேலை செய்யணும், 30 சென்ட் காசு, 30 காசுன்னு வச்சுக்கோங்க, 30 காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அவன் வந்து ஐயோ பேஸ்பால் கேம் இருக்கே அப்படின்லாம் சொல்லி வச்சப்போ, டேக் இட் ஆர் லீவ் இட், வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணானா போங்க, என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கன்வீனியன்ஸ் ஸ்டோர்னா ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி அங்கே இருந்ததில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 3 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இருந்த ஹவாயில் அந்த ஏசியெல்லாம் ரொம்ப இல்லாத
இல்லாத அந்த 1956ல் ஒரு 9 வயசு பையனுக்கு தூசியை தட்டி வைக்கிறத ஒரு 3 மணி நேரம் செய்யணும்னா எவ்வளோ போர் அடிச்சிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பேஸ்பால் கேமை விட்டுட்டு வந்து செய்யணும்னா 3 வாரம் தான் 2 பேரும் தாக்கு பிடிச்சாங்க. 3ஆவது வாரம் முடிஞ்ச உடனே ஸ்கூலில் போய் மைக்கை பார்த்து இனிமேல் நான் உங்கள் அப்பாவுக்கு வேலை செய்ய மாட்டேன், ஸ்கூலே போர்டு அடிக்குது, இல்லை சாட்டர்டேவாவது ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தா அப்பவும் வந்து 30 சென்ட்டுக்கு வந்து இந்த வேலையை வாங்குறாரு. அந்த 30 சென்ட்டில் 3 காமிக் புக் கூட என்னால் வாங்க முடியல, ஸோ நான் இனிமேல் வரல அப்படின்னு சொன்னாராம்மா. அதை கேட்ட உடனே மைக் சொன்னாராம், நீ இப்படி சொன்ன உடனே என்னை மறுபடியும் வந்து மீட் பண்ணுங்கன்னு எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு. ஓ அப்படின்னா உங்கள் அப்பா வேணும்னே தெரிஞ்சுக்கிட்டே தான் அதை செஞ்சாரா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த சாட்டர்டே நம்ம அப்பாவை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாராம். அந்த ரிச் டேடை மீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ராபர்ட்டோட புவர் டேட் அவரோட அப்பா சொல்லியிருந்தாரு, 10 சென்ட்டுங்கிறது ரொம்ப அநியாயம், இவ்வளோ சின்ன பசங்களை இவ்வளோ கம்மி காசுக்கு வேலைக்கு எடுத்து அவர் வந்து உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாரு, நீ போய் சண்டை போடு, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட காசு வேணும்னு கேளு, முடியாதுன்னு சொன்னார்னா வேலையை விட்டுட்டு வந்துரு, இது லேபர் லாக்லாம் அகெயின்ஸ்ட்டு, சில்ட்ரன்ஸ் கிட்ட வேலை வாங்கணுன்னா சில லாஸ்லாம் இருக்குது அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லி அமைச்சிருக்காரு. அங்கே போய் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுருக்காரு. அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா மைக் அவங்க வீட்டில் காணோம். அவரோட 2 கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுற 2 அம்மா, அந்த ஸ்டோர்ஸை நடத்துகிற 2 ஓல்டு லேடிஸ் இருக்காங்க, அவரோட மேனேஜர் இருக்கார், எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் ராபர்ட்டை மீட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருந்ததில் அந்த டிசப்பாயின்மெண்ட், கோவம், இவ்வளோ கம்மி காசுக்கு இவ்வளோ நாள் வேலை பார்த்தோம் அப்படிங்கிற வெறுப்பு எல்லாத்தையும் சேர்ந்து அவரை பார்த்த உடனே நீங்கள் வந்து எங்களை வந்து கம்மியான காசுக்கு வேலை வாங்குறீங்க, இது தப்பு, நான் லேபர் லா கிட்ட போவேன், நான் சண்டை போடுவேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ரிச் டேட் சொல்கிறாரு, பரவாயில்லையே, என்கிட்ட வேலை செய்கிற எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க, நீ இப்போவே வந்துட்ட, அதுவே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு 9 வயசு பையனுக்கு இது எப்படி புரியும்? அப்புறம் தான் ஒவ்வொரு லெசனாக அவர் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கேட்குறாரு, 10 சென்ட், அந்த 30 சென்ட்டை 3 மணி நேரம் வேலை செஞ்சு வாங்கும்போது உனக்கு எப்படி இருக்குது? பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, 3 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு இவ்வளோ தான் காசான்னு தோணுது அப்படின்னு. என்கிட்ட வந்து இதை சொல்லும் போது எப்படி இருந்தது? ரொம்ப கோவம் வந்துச்சு, எங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்ககிட்ட இருக்க காசை வச்சு எங்ககிட்ட நிறைய வேலையை வாங்கிட்டு கம்மியாக காசு கொடுக்குறீங்கன்னு கோவம் வந்துச்சு அப்படின்னு. சொல்லப்போனால் மோஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ், அவருக்கு கீழே வேலை செஞ்ச அத்தனை பேருமே இப்படி தான் இருந்தாங்க. இதை புரிய வைக்கிறதுக்காக தான் அவர் அவ்வளோ கம்மியான காசை கொடுத்து இந்த பசங்களை வேலைக்கு எடுத்தார். இதை சொல்லி ஒவ்வொரு விஷயமா அவருக்கு புரிய வைக்கிறாரு. எப்படி ஒரு வேலைன்னு செய்கிறோன்னா நம்ம எவ்வளோலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இப்போ உனக்கு என்ன தோணுது அப்படின்னா, உங்கள் மேலே அவ்வளோ தப்பு இருக்குது, நீங்கள் ஒரு கெட்ட ஆள், நீங்கள் ஒரு பேட் பர்சன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். எப்போ நீ என் மேலே தப்பு இருக்குது, நான் தான் வந்து கெட்டவன் அப்படின்னு நினைக்கிறியோ, அப்போ கடைசி வரைக்கும் உன் பிரச்சனை மாறிக்கிட்டே இருக்குமே ஒழிய, நீ பிரச்சனைக்குரிய ஆளாக யாரை நினைக்கிறியோ அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய இதுக்கான சொல்யூஷன் உனக்கு கிடைக்காது. கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல? ஆமாங்க, யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரியல் லைஃப்லேயே நடந்துட்டுருக்கு. நம்ம படித்து முடித்து ஒரு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகிற இடத்துல நம்ம பார்க்குற வேலைக்கும் வாங்குகிற சம்பளத்துக்கும் சம்மந்தமே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறோம், ஹைக் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஹைக் வரது பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் வருது. எப்போ கோவம் வருது? இந்த கார்ப்பரேட் காரங்களே இப்படி தான், வேணுங்கிற அளவுக்கு நம்மளை சுரண்டிப்பாருங்க, ஆனால் காசுன்னு வந்தால் தரமாட்டாங்க. இந்த கம்பெனி சரிப்பட்டு வராது, நான் அடுத்து வேறு கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னு வேறு கம்பெனிக்கு போவோம். அங்கேயும் திரும்ப இதே சைக்கிள் தான் நடக்கும். ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஏன் இதுக்கு என் ஒர்த்துக்கு தகுந்த சம்பளத்தை நான் வாங்கிட்டு இருக்கிறேங்கிற லைஃப்பை நம்ம வாழ போகிறதே கிடையாது. யார் மேலே கோவப்படுறோம்? கார்ப்பரேட் மேலே, மேனேஜர்ஸ் மேலே, டீம் லீட்ஸ் மேலே, ஹைக்கு தராதவங்க மேலே, இவங்க மேலெல்லாம் கோவம் வருது. அவங்கெல்லாம் மாறணும், அவங்க தான் தப்புன்னு நினைக்கிறோம். அப்படி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த சேஞ்சஸும் நம்ம வாழ்க்கையில் வரவே வராது. ஏன்னா இன்னொருத்தவங்களை மாற்றுறதுங்கிறது நடக்காத காரியம். அப்போ எது நடக்கும்? நம்ம மாற்றிக்கிறது மட்டும்தான் சாத்தியமான நடக்கக்கூடிய காரியம். நம்ம பார்வையை நம்ம மாற்றணும். ஒரு சம்மந்தம் இல்லாத, நம்மளுடைய திறமைக்கு அங்கீகாரம் இல்லாத, இல்லை நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லாத ஒரு இடத்துல வேலை பார்க்குற சூழ்நிலையை நம்ம தான் மாற்றணுமே ஒழிய, நமக்கு மேலே இருக்கிறவங்க மாறி நல்லவங்களாகி நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கான தேவைகளை நிறைவேற்றுவாங்கன்னு நம்பவும் முடியாது, அவங்கள மாற்றவும் முடியாது. பணங்கிற விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எமோஷன்ஸ் மட்டும்தான் பணத்தை தேடி ஓட வைக்கும். ஒன்று பயம், இன்னொன்று ஆசை. பயம்னா, ஐயோ பணம் இல்லைன்னா நம்ம லைஃப் என்ன ஆகும், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற பயம்தான் எவ்வளோ கம்மி சம்பளமாக இருந்தாலும், எவ்வளோ மீனியலாக அந்த வேலை இருந்தாலும் அதை நம்மளை செய்ய வைக்குது. அடுத்த ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் என்ன? இந்த மாதம் சம்பளம் வந்தோடனே நான் அந்த கார் வாங்குவேன், இந்த மாதம் சம்பளம் வந்தோடனே இந்த இஎம்ஐ கொடுக்கலாம், இதுக்கு டவுன் பேமெண்ட் கொடுத்து இந்த வீடை புக் பண்ணலாம் அப்படின்ற ஆசை தான் அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. இந்த பயத்துக்கும் ஆசைக்கும் நடுவில் இருக்கிற வலையில் சிக்கிக்கிட்டு தான் திரும்ப 8 மணி நேரம் வேலையை செஞ்சு அந்த வேலையினால் என்ன நமக்கு கிடைக்குதுங்கிறத யோசிக்க கூட விடாமல் ஒரு ட்ராப்பில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராப்லேருந்து எப்படி வெளியில் வர்றது?
நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, அல்ட்ரா ரிச் பர்சனாக இருந்தாலும் சரி, பணத்தை பற்றின பயமோ இல்லை ஆசையோ மட்டும்தான் உங்களை பணம் சம்பாதிக்கிறதுக்கான உந்துதலாக இருக்கிற வரைக்கும் இந்த ட்ராப்லேருந்து நீங்கள் வெளியிலே வர முடியாது. ஈவன் நீங்கள் மில்லியன்ஸில் சம்பாதிச்சு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பணத்தை பற்றின பயமும் அந்த பேராசையும் இருக்கிற வரைக்கும், ஐயையோ நாளைக்கு வேலைக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அடுத்த மாதம் சம்பளம் வரலன்னா இந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ட்ராப்லேருந்து வெளியில் வரணும்னா எமோஷனுக்கும் பணத்துக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணணும். பணத்து மேலே ஆசையும் பயமும் வரக்கூடாது. உங்கள் எமோஷன்ஸ் உங்களை ட்ரைவ் பண்ணுறதை நிறுத்தணும். அப்படி நிறுத்தினாதான் எந்த இடத்துல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அது உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ இப்போ மறுபடியும் ஸ்டோரிக்குள்ளார போகலாம். இது எல்லாத்தையும் ஒரு 9 வயசு பசங்களை உட்கார வச்சு பீச் ஓரத்தில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சொல்லி கொடுக்குறாரு. 9 வயசு பசங்களுக்கு இந்த விஷயங்கள் எவ்வளோ புரியும், அவ்வளோதான் அவங்க 2 பேருக்கும் புரிஞ்சிருந்தது. அவங்க 2 பேர்கிட்டையும் நான் வேணா உங்களுக்கு சம்பளத்தை கூட போட்டு தரேன், 25 சென்ட் தரேன் ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு மணி நேரத்துக்கு $5 தரேங்கிற வரைக்கும் சொன்னார். இன்றைக்கு வரைக்குமே மினிமம் வேஜஸ் $15 to $20 தான் இருக்கிற இந்த காலத்தில் 1956 ஒரு மணி நேரத்துக்கு $5ங்கிறது பெரிய விஷயம். ஆனால் அந்த பசங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ ட்ராப் இருக்குங்கிறது புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க 2 பேருமே அந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கல. ஸோ அப்போனா ஃப்ரீயாக வேலை பாருங்கள். என்னது ஃப்ரீயாக வேலை பார்க்கணுமான்னு இன்னும் ஷாக் ஆகிட்டாங்க. ஆமாம், ஃப்ரீயாக வேலை பாருங்கள், ஆனால் உங்கள் கண்ணை திறந்து வச்சுட்டு உங்கள் மூளையை யூஸ் பண்ணி வேலை பாருங்கள், உங்களுக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இந்த பசங்களும் ஃப்ரீயாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 சனிக்கிழமை இதை மாதிரியே வேலை பார்த்துட்ருக்காங்க. 3வது சனிக்கிழமை கடையை மூட போகிற நேரத்துக்கு அந்த கடையை பார்த்துட்டு இருந்த மேனேஜர், அந்த கடையே அந்த ரிச் டேடோடது தான், அங்கே மேனேஜராக இருக்கிற ஒரு அம்மா வந்து அங்கே இருக்க காமிக் புக்ஸ் எல்லாம் எடுத்து போடுறத பார்த்தாங்க. இதெல்லாம் எதுக்கு எடுத்து போடுறீங்க அப்படின்னா, இதை கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் வருவார் அப்படின்னு. அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிற வந்தவர்கிட்ட இந்த புக்கெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. தாராளமாக எடுத்துகிட்டு போய் படிங்க, ஆனால் இதை ரீசெல் பண்ணக்கூடாது, காசுக்கு இதை கண்டிப்பாக விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ என்ன செய்யலாம்? மைக்கோட வீட்டில் கீழே இருந்த பேஸ்மெண்ட்டை லைப்ரரியாக மாற்றுறாங்க. வாரம் அங்கேருந்து வர அந்த காமிக் புக்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயாக வந்தது அத்தனையும் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ண காமிக் புக்ஸை வச்சுக்கிட்டு மைக்கோட தங்கச்சியை லைப்ரரியனாக அப்பாயின்மெண்ட் பண்ணி அங்கே ஒரு மினி லைப்ரரியை நடத்துகிறாங்க. ஒருத்தருக்கு 10 சென்ட், 3 மணி நேரம், 2:30 to 5:30 மணி வரைக்கும் உட்காந்து எவ்வளோ காமிக்ஸ் புக்ஸ் வேணாலும் ஃப்ரீயாக படிச்சுட்டு போகலாம். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு மைக்கோட தங்கச்சி. அந்த பொண்ணுக்கு படிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 பிடிக்கும். அதனால அந்த லைப்ரரியில் இருக்கும்போது அங்கே இருக்கிற புக்ஸை படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் வராங்க, எவ்வளோ நேரம் இருக்காங்க, எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, எல்லா புக்கையும் எடுத்துகிட்டு போகாமல் பத்திரமா திரும்ப கொடுத்துட்டு போகிறாங்களா, டேமேஜ் இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் பார்க்குறது அவங்களோட வேலை. அந்த பொண்ணுக்கு வாரத்துக்கு $1 இல்லை ஒரு நாளைக்கு $1 ஏதோ ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. பட் பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் அவ்வளோ வருமானம் வருது. ஏன்னா 10 சென்ட் ஒரு காமிக் புக்குங்கிறப்போ 10 சென்ட்டை கொடுத்து ஒரு மணி நேரத்துலேயே நீங்கள் 5-6 காமிக் புக்கை படிக்க முடியுன்றதுனால எல்லா பசங்களும் இந்த லைப்ரரியை கேள்விப்பட்டு நிறையா வர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இடம் பத்தலை, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமான்னு 2 பேரும் யோசிக்கிற அளவுக்கு இருக்காங்க. அதுக்கு இடையில சின்னதாக ஒரு புல்லிஸ் வந்து அந்த இடத்துல பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் வந்தோன்னா அதை மூடுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனால் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணால் அதை நம்பிக்கையாக பார்த்துக்கிறதுக்கு மைக்கோட சிஸ்டர் மாதிரி இன்னொரு ஆள் கிடைக்கலங்கிறது தான் அவங்க பிரச்சனையாக இருந்தது. அந்த சின்ன வயசுலேயே நம்பிக்கைக்கான ஸ்டாப், ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு தொழிலாளர்களை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது அவங்க 2 பேருக்கும் புரிஞ்சிருச்சு. ஸோ முதலீடே இல்லாமல் அந்த ரிச் டாட் கொடுத்த மொதல் லெசனை வச்சு பணத்தை அவங்க வேலை செய்ய வச்சாங்க. கரெக்டாக அவங்க அந்த இடத்துல இல்லை, அந்த லைப்ரரியில் அவங்க வந்து பார்க்குறது கூட கிடையாது. ஒரு நம்பிக்கையான ஸ்டாஃபு, கலெக்ஷன் ஆஃப் புக்ஸு, ஐடியா, இவ்வளோ தான் அவங்க மூலதனம். அதை வச்சே அவங்களால 3 மாதத்துக்கு ஃப்ரீயாக சம்பாதிக்க முடிஞ்சுது. இதுதான் பணக்காரங்க பணத்தை வேலை செய்ய வைக்கிறாங்கங்கிறது. நீங்கள் பணத்தை ஒரு கழுதை வந்து கேரட்டை பார்த்துட்ருக்கிற மாதிரி பணம் மட்டுமே குறிக்கோளாக ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும், பயம் இல்லை ஆசைனால் மட்டுமே பணத்தை துரத்திட்டு இருக்கிற வரைக்கும், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அதில் பாதிக்கு மேலே டேக்ஸுங்கிற பேரில் கவர்மெண்ட்டுக்கு தாங்க போகும். இதை சொல்லும் போது நம்ம ரிச் டேட் சொல்கிறாரு ராபர்ட் கிட்ட, உங்கள் அப்பாவை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், ஆனால் நான் கம்மியாக டேக்ஸ் கட்டுறேன். உங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் டீச்சர், என்னை விட அதிகமாக படிச்சிருக்காரு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாரு, ஆனால் அவர் என்னை விட அதிகமாக டேக்ஸ் கட்டுறாருன்னு. இது தப்பு இல்லையா? எப்படி கவர்மெண்ட் இப்படி ஒர்க் ஆகும்னு கேள்வி கேட்டால் நம்ம யாராலையும் அதில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடிய போகிறது கிடையாது. எந்த எக்கனாமிக் ரூல்ஸையும் நம்ம போய் மாற்ற போகிறது கிடையாது. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஒரு பாலிசி வச்சுருக்காங்கன்னா, யார் அதிகமாக உழைக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து தான் அதிகமான டேக்ஸும் வாங்கப்படுது. யார் உழைப்பை அதிகமாக உருவாக்குறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து கம்மியான டேக்ஸஸ் தான் வாங்குறாங்க. பணக்காரங்க மேலே மேலே பணக்காரங்களே ஆயிட்டே போகிறதுக்கான ரகசியமே இதுதாங்க.
அப்படின்னா படிக்கவே கூடாதா, படித்து வேலைக்கு போகிறதெல்லாம் தப்பா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. எஜுகேஷனுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஆனால் அந்த எஜுகேஷன் மட்டும்தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரே வழியானா கிடையாது. ஒரு துறையில் ஒரு பயங்கர திறமையானவங்களாக மாறணும் அப்படின்னா அதுக்கு எஜுகேஷன் முக்கியங்க. ஆனால் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, நம்மளை உட்கார வச்சு நமக்கு லெக்சர் கொடுத்து படிக்க வைக்கிற ஒரு பேசிவான விஷயமா இருக்குது. எப்போ ஆக்டிவான விஷயமா அது மாறுதோ அப்போ தான் அந்த எஜுகேஷன் பயங்கர பவர்ஃபுல்லானதாக இருக்கும். பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டு 2 பசங்க வராங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக அவங்கள உட்கார வச்சு ரிச் டேடால் இப்படி தான், இதுதான் ரூலு, இதுதான் அது அப்படின்னு ஒரு பாடமே எடுத்திருக்க முடியும். ஒரு அரை மணி நேரத்தில் இப்படிலாம் செஞ்சிங்கன்னா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்க முடியும். ஆனால் அந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் இப்போ அவங்களுக்கு இவர் கொடுத்த இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை இல்லையா? அது தாங்க படிக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பணத்தை உருவாக்குறதுக்குமான வித்தியாசம். பணத்தை சம்பாதிக்க வைக்கிறது அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசட்டை உருவாக்குறீங்க, ஒரு சொத்தை வாங்குறீங்க. அந்த சொத்துலேருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும். சொத்துன்னு நீங்கள் இருக்கிறதுக்கான வீடை இமேஜின் பண்ணாதீங்க. அது சொத்தே கிடையாதுங்கிறது தான் இனிமே வரப்போகிற சாப்டர்ஸில் அவர் சொல்ல போகிறாரு. ஓகேவா? இதை எப்படி செய்கிறதுன்னு இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த பிரின்சிபலை பார்க்கும்போது பார்க்கலாம். நம்ம ரிச் டேட்ஸ் கற்றுக் கொடுத்த 2வது லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் பணத்தை பற்றின அறிவு வேணும், பணத்தை பற்றி ஏன் படிக்கணும். வெறுமனே நீங்கள் சம்பாதிச்சா மட்டும் பத்தவே பத்தாது. அந்த பணம் என்ன செய்யுது, எப்படி வருது, அந்த பணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அறிவு இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது போய்கிட்டே தான் இருக்கும். அது உங்ககிட்ட தங்காது. அதுதான் அடுத்த விஷயம். நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளோ பணத்தை உங்களால் வச்சுக்க முடியுதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். ராபர்ட்டும் ஒரு ஃப்ரெண்டு மைக்கும் ஒரு 35 வருஷம் கழிச்சு இந்த லெசன்லாம் ஸ்டார்ட் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கணுங்கிற லெசனை ரிச் டேட் ஆரம்பித்து 35 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ரிட்டையரே ஆகிட்டார். ரிட்டையர்மெண்ட்டுனா வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கிறது கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டுனா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வேலை செய்கிறத நிறுத்தினா, இன்றைக்கி நான் என்ன செஞ்சிட்ருக்கணும் இதை நிறுத்தினா எத்தனை வருஷத்துக்கு என்னால் என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட ரிட்டையர்மெண்ட் பாலிசி. 47 வயசில் அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவரோட ஃப்ரெண்டு மைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா உருவாக்கி வச்சுருந்த அந்த பெரிய சாம்ராஜ்யத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இன்னும் பெரிய மல்டி பில்லியனராக ஆகி வாழ்ந்துட்டுருக்காரு. ஏன் பணத்தை பற்றின அறிவு முக்கியம்னு சொல்கிறாருங்கிறதுக்கு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. உங்களுக்கு பயங்கரமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பரான பேக்கேஜ், சேலரி பேக்கேஜ் கிடைக்கிது. நல்ல சேலரி வந்த உடனே மொதல் விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள்னு இருந்துச்சோ, எதெல்லாம் நிறைவேற்றிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டோமோ எல்லாத்தையும் செய்வோம். வீடு, காரு, லக்ஸரி லைஃப் எல்லாம் ஓகே. அதையும் தாண்டி எக்ஸஸாக மணி இருக்குது. அந்த மணி என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணி வைப்போம். சேவ் பண்ணி வச்சுட்டு வருவீங்க. இல்லை வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ திடீர்னு நாளைக்கே உங்களுக்கு அந்த வேலை போகுது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க வேலையோட சிச்சுவேஷன் இதுதான். என்னைக்கு எந்த நிமிஷம் உங்கள் வேலை போகணும் உங்களாலே கெஸ் பண்ண கூட முடியாது. உங்களுக்கு நாளைக்கே வேலைக்கு போகுது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு எவ்வளோ நாள் உங்களால் சமாளிக்க முடியும்? ஸோ உங்களுக்கு எவ்வளோ பணம் வருது, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த பணத்தை பற்றின அறிவு வேணும். அந்த பணத்தை எப்படி கையாளணுங்கிறத கற்றுக்கணும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் லட்சமாக சம்பாதிச்சாலும் கோடியாக சம்பாதிச்சாலும் எண்ட் ஆஃப் த டே உங்கள் கையில் ஒன்றுமே இருக்காது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா லாட்ரி வின்னர்ஸ். எல்லா ஊர்லேயுமே இப்போ தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப லாட்ரி இல்லை, பட் எங்கெல்லாம் லாட்ரி வின்னர்ஸ் இருக்காங்கன்னு கூகுள் பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய அமௌண்ட்டு ஜெயிச்ச, நல்லா பயங்கரமாக ஒரு 100 மில்லியன்ஸ் அப்படியெல்லாம் ஜெயிச்ச ஒரு லாட்ரி வின்னர்ஸை பார்த்தீங்கன்னா யாருமே வாழ்க்கையில் பெருசாக பெரிய நிலைமையில் இருந்து அப்படியே இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே மாட்டாங்க. ரீசன் என்னென்னா அவங்களுக்கு பணத்தோட அடிப்படை அறிவே இருந்திருக்காது. பணம் வந்த உடனே எல்லாத்தையும் அதை எப்படி கையாளணும், என்ன செய்யணும் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பயங்கர பூமாகி நல்லா ஒரு 10 வருஷத்துக்கு சூப்பராக வாழ்ந்திருப்பாங்க. அது எந்த வேகத்துக்கு வந்ததோ அந்த வேகத்துக்கு திரும்ப போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. நிறைய முன்னாள் நடிகர்கள், டேரக்டர்ஸ், இல்லைனா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இவங்களெல்லாம் பற்றின வரலாறுலாம் எடுத்து படிச்சிங்கன்னா பணத்தை கையால் தெரியாது, சம்பாதிச்சிருப்பாங்க, நல்லா கோடியாக சம்பாதிச்சிருப்பாங்க. அவங்க நல்ல பீக்கில் இருந்த டைமில் அப்புறம் அவங்க ஸ்போர்ட்ஸை விட்டு ரிட்டையர் ஆனதுக்கப்புறமோ இல்லை படங்கள் வாய்ப்பே இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்படுறேன், நான் டெய்லி லைஃபுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் பிரச்சனை என்னென்னா அவங்க பணம் சம்பாதிக்க முடியலங்கிறது இல்லை இல்லையா, அவங்க கோடியாக சம்பாதிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியாமல் அதை மிஸ் பண்ணியிருக்காங்க, லூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதாவது பணத்தை பற்றின அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்தை பற்றின பேசிக் அறிவு இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது எப்படின்னு அவர் கம்பேர் பண்ணுறாரு புக்கில்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பலமான அஸ்திவாரமும் இல்லாமல்
நீங்கள் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறதா அர்த்தம். நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நிறைய பணம் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பணத்தை பற்றின புரிதல், அது எப்படி வேலை செய்யுதுங்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் தான் அதை எப்படி சம்பாதிக்கணுங்கிறது. இதுதான் இதோட முக்கியமான பாயிண்ட். இதை எப்படி கற்றுக்கிறது? அக்கௌண்டிங்கெல்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்கே, புரிய மாட்டேங்குதே, என்னென்னவோ டேக்ஸு, பர்சன்டேஜ், பேலன்ஸ் ஷீட்டு அப்படி இப்படின்லாம் போட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் இவ்வளோ ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க அப்படி இப்படின்றாங்க, ஒன்றும் புரியல அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா 9 வயசு பசங்களுக்கு புரிகிற மாதிரி ரிச் டேட் சின்ன சின்ன படங்கள் மூலியமாக எப்படி பேசிக்காக ஒரு பணம் வேலை செய்யுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா ரிச் டேடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிம்பிளாக இருக்கணும், எதையுமே காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. காம்ப்ளிகேட் பண்ணிங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம ஒழுங்காக செய்யக்கூட முடியாது. கீப் இட் சூப்பர் சிம்பிள், இவ்வளோதான் பேசிக் பிரின்சிபல். ஸோ அப்படின்னா இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயந்தான். ஒன்று அசெட், இன்னொன்று லயபிலிட்டி. அசெட்னா சொத்துன்னு நமக்கு தெரியும், லயபிலிட்டினா உங்களுக்கான பொறுப்பு, லைக் உங்ககிட்டேருந்து வேலையை வாங்குற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அசெட்னா உங்களுக்கு அதுலேருந்து பணம் வரணும் அப்படின்னா அது உங்களோட சொத்து. லயபிலிட்டினா நீங்கள் அதுக்கு செலவு செய்வீங்க, அதுலேருந்து அது உங்களுக்கு எந்த வருமானமும் வராது, உங்கள்கிட்ட இருக்க வருமானத்துக்கான செலவாக தான் அந்த விஷயம் இருக்கும். இதுதான் அசெட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். இப்போது அவர் ஏன் அசெட் நம்ம இருக்கிற வீடு, நீங்கள் எந்த வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த வீட்டை அது சொத்து கிடையாது லயபிலிட்டின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு வருமானம் வராது. நீங்கள் மாதம் அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பீங்க, லோனில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா. அதை தாண்டி அந்த வீட்டு மெயின்டெனன்ஸ்க்குன்னு உங்களுக்கு ஒரு செலவு இருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல விரிசல் விட்டுருக்கேன், நான் மாற்றணும், இந்த இடத்துல இது செய்யணும், அந்த இடத்துல அதை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியே கிடையாது, அது உங்களுக்கான செலவாக மட்டும்தான் இருக்கும். அதனால தான் சொந்த வீடை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறத நிறுத்த சொல்கிறாரு. அது ஒரு அசெட் கிடையாது, அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வரவே வராது. ஆனால் இதை இப்படி யோசிச்சிங்கன்னா வீடுங்கிறது எப்போதுமே வெறும் சொத்தாக மட்டும் இருக்கிறதில்ல. நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வீடுங்கிறது ஒரு எமோஷ்னலான திங். நமக்குன்னு ஒரு இடம் இருந்துடணும், நமக்குன்னு ஒரு வீடு இருந்துடணும், இப்போ நான் சாகிறதுக்குள்ளே என்னோட சொந்த வீட்டில் நான் இருந்துடணுன்னு ரொம்ப எமோஷ்னலாக அதை பார்க்கும்போது நம்ம அந்த முடிவை ரொம்ப எமோஷ்னலாக எடுக்கிறோம். அவரோட ஃபஸ்ட்டு பிரின்சிபல்லே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, பணம் சார்ந்த விஷயங்களில் எமோஷ்னலாக முடிவெடுத்தோம் அப்படின்னா அது என்றைக்குமே சரியானதாக இருக்கவே இருக்காது. அதனால தான் வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எமோஷ்னலாக முடிவெடுக்காமல் கொஞ்சம் பணத்தை பற்றின அறிவோட யோசிக்க சொல்கிறாரு. இப்போது அசெட்னா என்னன்னு சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, அப்போ லயபிலிட்டினா நீங்கள் அதுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு, கார் எல்லாமே லயபிலிட்டி, அதுலேருந்து உங்களுக்கு வருமானமே வராது, அதுக்கு நீங்கள் செலவு மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுதான் பேசிக் பிரின்சிபல். இதிலேருந்து இப்போ ஒவ்வொரு வர்க்கத்தினரும் எப்படி அவங்களோட வாழ்க்கை முறையை வச்சுருக்காங்கங்கிறத அடுத்தடுத்த சின்ன சின்ன பிக்சர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏழைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வர வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும், அவங்களால அதை சமாளிக்கவே முடியாது, எப்போதுமே ஒரு பற்றாக்குறையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வர வருமானமும் செலவும் சமமாக இருந்துகிட்டு இருக்கும். இவங்களுக்கு ஒரு பக்கம் வருமானம் வரும், அந்த வருமானத்துக்கு ஈக்குவலான செலவு அவங்க லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். பணக்காரங்களுக்கு இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இவங்க வருமானம் இவங்க செலவை விட அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸஸாக வருது பார்த்தீங்களா, மிச்சம் இருக்கிற காசு, அதை வச்சு இன்னொரு சொத்து வாங்குவாங்க, அந்த சொத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் வருமானம் அதிகமாகும். ஸோ இதுதாங்க சைக்கிள். இதுதான் மொத்தம் இந்த மூணு கிளாஸ்க்கும் இடையில எப்படி பணம் வேலை செய்யுதுங்கிறத இதை விட சிம்பிளாக சொல்லவே முடியாது. இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, புதுசாக கல்யாணம் ஆன ஒரு கப்பல் இருக்காங்க, 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, ஒரு வீடு ஒன்று விலைக்கு வருது, 2 பேருக்குமே வீடு வாங்கியே ஆகணும்னு கனவு இருக்குது. அந்த வீட்டை வாங்கிடுறாங்க, லோன் போட்டு வாங்குறாங்க. இப்போ 2 பேருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லோன் அடைக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆகுது, மாதம் இவ்வளோ இஎம்ஐ கட்டி ஆகணும். ஓகே, இப்போ அந்த வீடை நீங்கள் சொத்தாக கன்சிடர் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இவங்க 2 பேருக்குமே சேலரி இன்க்ரிமெண்ட் ஆனால் கூட அந்த சேலரியோட மேஜர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாஸ்தியாகுதோ அந்த அளவுக்கு டேக்ஸும் ஜாஸ்தியாகிட்டே போகும். இதுக்கடுத்து இன்னொரு குழந்தை வரும், குழந்தைக்கான எக்ஸ்பென்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வீட்டோட லோன், இந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு வருமானம் வருதான்னு பார்த்தீங்கன்னா வராது. இந்த வீட்டுக்கான லோன் ப்ளஸ் அதுக்கான மெயின்டெனன்ஸ்னு அதுக்கு நீங்கள் உங்கள் கையிலேருந்து செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்போ அது சொத்து கிடையாது, அது லயபிலிட்டி. இதையே இப்படி மாற்றி யோசிங்க. இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, ஒரு வீடு ஒன்று வருது, அந்த வீட்டை இவங்க கம்மியான விலைக்கு வாங்குறாங்க, அது அவங்களோட கனவு இல்லம் கிடையாது. ஓகே, அந்த வீட்டை ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் கம்மியான விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னா வாங்கி அந்த வீட்டை ரெண்ட்டுக்கு விடுறாங்க. அப்போ அதுலேருந்து அவங்களுக்கு இன்கம் வருது, அந்த இன்கமே கொஞ்ச நாளைக்கு அவங்க லோனை அடைச்சிக்குது. ஓகே, அப்போ அந்த இன்கம் லோன் அடைச்சி முடிச்சதுக்கப்புறமா இன்னும் உங்கள் கையில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது அவங்க சொத்து, அதுதான் அவங்களோட சொத்து, ஏன்னா அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதாங்க லயபிலிட்டிக்கும் சொத்து அசட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம எல்லாருமே இந்த அசட்டுன்னு நினச்சி லயபிலிட்டியில் பணத்தை செலவு பண்ணி அதை திரும்ப அடைக்கிறதுக்கான ரேட் ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்கும்.
இதுதான் எல்லா மிடில் கிளாஸ் மக்களோட லைஃப்லையும் நடக்குது. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல உங்கள் அசட்டை பெருக்குங்க, உங்கள் சொத்துக்களை உருவாக்குங்க. உங்கள் சொத்துங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும். அதை எப்படி செய்கிறது? அதுக்கான லெசன் தாங்க 3rd லெசன். ரூல் நம்பர் 3, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. மெக்டொனால்ட்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட ஓனர் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டியில், ஒரு MBA யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு, பிஸ்னஸ் மாடல்ஸை பற்றி பேசுகிறதுக்காக. அங்கே நம்ம ராபர்ட்டோட ஃப்ரெண்டு படிச்சுட்டு இருந்தார். முடிச்சதுக்கப்புறமா அவங்க அங்கேருந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போயிட்டு எங்களோட கொஞ்சம் பேர் சாப்பிட வாங்க, கொஞ்சம் நேரம் ஹேங் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டப்போ அவர் போயிருக்காரு. அங்கே போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கொஸ்டின் கேட்டாராம், என்னோட மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்டாராம். எல்லாரும் வந்து அவர் காமெடி பண்ணுறான்னு நினச்சி சிரிச்சாங்களாம். மறுபடியும் ரொம்ப சீரியஸாக கேட்டாராம், என்னோட மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் எல்லாரும் சிரிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு பையனுக்கு மட்டும் அவர் ஏதோ சொல்ல வராருன்னு புரிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே தெரியும் உங்களோட மெயின் பிஸ்னஸ் மெக்டொனால்ட்ஸ் ஈட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அதுதான் இல்லை, என்னோட மெயின் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொன்னாராம். அவர் நடத்துகிறது என்னமோ மெக்டொனால்ட்ஸ் பர்கர் பிஸ்னஸ். பட் ஆனால் அவரோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஈட்டரி கிடையாது, அந்த இடம். இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் மெக்டொனால்ட்ஸ் இருக்கோ அந்த இடம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹை டிராஃபிக் உள்ள முக்கியமான பிளேஸாக அந்த சிட்டிக்குள்ளார இருக்கும். சொல்லப்போனால் மெக்டொனால்ட்ஸ் தான் உலகத்திலேயே நிறைய ரியல் எஸ்டேட் வச்சுருக்கிற சிங்கிள் ஓனர். இதை கேட்டுட்டு இருந்த ராபர்ட்டோட ஃப்ரெண்டு சிட்டி ஃபுல்லாக இப்போ நிறைய கார் வாஷ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவரோட மெயின் பிஸ்னஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கார் வாஷ் இல்லை, அது இருக்கிற அந்த ரியல் எஸ்டேட் இடம். மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே யாருக்காக வேலை செஞ்சுட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்கிறவங்க, நம்ம யாருக்கு கீழே வேலை செய்கிறோமோ அவங்கள பணக்காரங்களாக்கிறதுக்கு, டேக்ஸுங்கிற பேரில் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு, மார்ட்கேஜ் EMIங்கிற பேரில் இருக்கிற பேங்க்குக்கெல்லாம் பணம் கட்டுறதுக்கு, இவங்க 3 பேரையும் பணக்காரங்களாக்கிறதுக்கு தான் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். ப்ரொஃபஷனுக்கும் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கிறதுக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் சிஸ்டம், எஜுகேஷ்னல் மாடல் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறதுக்கான அந்த எம்ப்ளாயீஸை தான் உருவாக்குதே ஒழிய அந்த வேலையை உருவாக்குற அந்த முதலாளியை, அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸை உருவாக்குறது கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனுக்காக படிச்சிருக்கீங்க, அது சம்மந்தமான வேலையில் இருக்கீங்க, தப்பே கிடையாது. அதுக்காக படிச்சிங்க, அந்த வேலையை பார்க்குறீங்க. ஆனால் அது மட்டும் போதும் நின்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியான அந்த பெரிய அல்ட்ரா ரிச் பர்சனாக உங்களால் ஆகவே முடியாது. அப்போ என்ன செய்யணும்? உங்கள் ப்ரொஃபஷன் பாட்டுக்கு அது இருக்கட்டும், உங்கள் டே ஜாப் பாட்டுக்கு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும். ஆனால் அதுலேருந்து வர இன்கம்மை வச்சு நீங்கள் உங்களோட சொத்துக்களை எப்படி பெருக்கிறதுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். எனக்கு அடுத்த ப்ரமோஷன் வரும், இன்னும் கொஞ்சம் வந்து வருமானம் கூட வரும், எனக்கு அடுத்து வந்து நான் வேறு வேலைக்கு மாறுவேன், அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு சேலரி கூட வரும் அப்படின்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த சேலரி தகுந்த எக்ஸ்பென்ஸோ இல்லை அதை விட கம்மியான எக்ஸ்பென்ஸோ இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க இன்கமில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட லக்ஸரியை ஃபஸ்ட்டு போய் பார்ப்பேன் அப்படின்றது தான் முக்கால்வாசி பேரோட மைண்ட் செட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட இன்கம்மை விட உங்ககிட்ட கொஞ்சம் உங்கள் எக்ஸ்பென்ஸை விட கொஞ்சம் இன்கம் கூட இருக்குது, ஸோ கொஞ்சம் சேவிங்ஸ் வருதுன்னா மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா முதல்ல போய் அவங்களுக்கு வேணுங்கிற லக்ஸரி ஐட்டம்ஸை வாங்குவாங்க, விச் இஸ் லயபிலிட்டி. அது என்னன்னா அவங்களோட சொத்து கிடையாது, அது அவங்க இன்னும் கொஞ்சம் காசு செலவு பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கும். கார், நீங்கள் போய் ஒரு காரை வாங்குறீங்க அப்படின்னா அதை காரை ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அடுத்த நிமிஷம் அந்த காரோட வேல்யூவில் 25% குறைஞ்சிரும். அதே விலைக்கு உங்களால் அதை திரும்ப விற்கக்கூட முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த காருக்கான மெயின்டெனன்ஸ், பெட்ரோல், அது இதுன்னு அதுக்கு இன்னும் கொஞ்சம் செலவு தான் ஜாஸ்தியாகும். என்றைக்குமே கார் ஒரு சொத்து கிடையவே கிடையாது. இப்படி தான் எல்லா லக்ஸரி ஐட்டம்ஸுமே, வீடு, ஜுவல்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்களோட பணத்தை முடக்கி போடுறதா இல்லை ஒரு லயபிலிட்டியை வாங்குறதுக்கான விஷயமா இருக்குது. அதை செய்யாதீங்க. அதுக்கு பதில் என்ன செய்யணும்? உங்களோட சொத்துக்களை பெருக்கணும். உங்களோட அசெட் காலம், உங்களோட சொத்துக்கள் அந்த இடத்துல மட்டும்தான் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த சொத்துக்கள்லேருந்து உங்களுக்கு வருமானம் வரணும். அந்த வருமானம் சேர 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 திரும்ப திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சொத்துக்களை பெருக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அதுலேருந்து வர வருமானம் ரொம்ப ஜாஸ்தியாகும் போது உங்களுக்கு தேவைப்படுற எல்லா லக்ஸரி ஐட்டத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதை தான் பணக்காரங்க செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராபர்ட்டோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷமாகவே ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 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 அதை ஒரு போர்ட்ஃபோலியோவாக உருவாக்குறாங்க. ஒரு 4-5 ரியல் எஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளாக டேர்மில் சொல்லணும்னா ஒரு 4-5 பில்டிங் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து வர வருமானம் முதல்ல அந்த லோனை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே செட்டில் ஆகி அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக இன்கம் வர ஆரம்பிக்குது. அந்த இன்கம் எக்ஸ்ட்ராவாக எப்போ வர ஆரம்பிக்குதோ அப்போ அதை எடுத்து அவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரை வாங்கிட்டு வந்தாங்களாமா. கிட்டத்தட்ட இதை வாங்குறதுக்கு 4 வருஷம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த காசுக்கு அவங்க அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இதை தான் ரிச் பீப்புள் செய்கிறாங்க. அவங்க இருக்கிற பணத்தை வச்சு சொத்துக்களை உருவாக்குறாங்க. அந்த சொத்துக்கள்லேருந்து வர வருமானத்தை வச்சு ஆட்டோமேட்டிக்காக லக்ஸரி ஐட்டம்ஸாக வாங்கிக்கிறாங்க. ஆனால் மிடில் கிளாஸும் லோயர் கிளாஸும் அவங்க மிடில் கிளாஸாக இருக்கும் போதே அவங்க பணக்காரங்கன்னு காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல போய் லக்ஸரி ஐட்டம்ஸை வாங்குறாங்க.
சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. சொத்துக்கள் எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, பேங்க்கில் போய் லோன் அப்ளிகேஷன் போட்டு பாருங்களேன். ஒரு பர்சனல் லோன் ஒன்று எடுக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு லோன் அப்ளிகேஷன் போடுங்களேன். உங்ககிட்ட நீங்கள் எதெல்லாம் சொத்துன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க பேங்க்கில் லோன் தருவாங்களான்னு யோசிச்சு பாருங்கள். என்கிட்ட வந்து இவ்வளோ ஹை அண்ட் மாடல் கார் இருக்குது, இல்லைனா என்கிட்ட இப்படி ஒரு பெரிய வாட்ச் கலெக்ஷன் இருக்குது, இவ்வளோ பெரிய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லைனா வந்துட்டு என்கிட்ட வந்து யார்கிட்டையுமே இல்லாத அளவுக்கு பெரிய ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இருக்குது, அவ்வளோ பெரிய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இது எதையாவது உங்களால் ஒரு லோன் அப்ளிகேஷனில் உங்களோட சொத்தாக லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். முடியவே முடியாது. அப்ளிகேஷனை தூக்கி நம்ம மூஞ்சிலே போட்டு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னா, எதுலேருந்து நிலையான வருமானம் வரக்கூடிய சொத்துன்னு உங்ககிட்ட என்ன இருக்குது? உங்ககிட்ட ஒரு இடம் இருக்கா, இல்லை அதை தாண்டி ஜுவல்ஸ் இருக்கா? இதை மாதிரி விஷயங்களை மட்டும்தான் அவங்க கணக்கில் எடுத்துப்பாங்க இல்லையா? அப்போது நீங்கள் செலவு பண்ணுறதையும் ஃபஸ்ட்டு இதை தான் மைண்டில் ஏற்றிக்கணும். லக்ஸுரி ஐட்டம்ஸை கிடையாது, சொத்துக்களை எப்படி உருவாக்கணுங்கிறதுல தான் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும். இந்த சொத்துக்கள்ங்கிறீங்களே, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் வந்து ஒரு 6 டைப் ஆஃப் அசட்ஸ், அவர் எதெல்லாம் வந்து வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள்னு நினைக்கிறாரோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை நீங்கள் போய் நின்று நடத்தணுங்கிற எந்த அவசியமும் இருக்கக்கூடாது. அது பாட்டுக்கு நடக்கணும், அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வரணும். நீங்கள் போய் நடத்துனீங்கன்னா அது உங்களோட பிஸ்னஸ் கிடையாது, அங்கே நீங்கள் வேலை செய்கிறதா அர்த்தம். 2வது ஸ்டாக்ஸ், 3வது பாண்ட்ஸ், 4வது பார்த்தீங்கன்னா இன்கம் ஜென்ரேட்டிங் ரியல் எஸ்டேட். ஒரு லேண்டை நான் வாங்கி போட்டிருக்கேன், அது இன்னும் 10 வருஷம் கழிச்சு விலை ஏறும், அப்போ நான் விற்றுப்பேங்கிறதுல நிலையாக மாதம் அதுலேருந்து இன்கம் வரக்கூடிய மாதிரியான ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ராயல்ட்டிஸ். இந்த ராயல்ட்டிஸ்ங்கிறது ஏதாவது ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ஒரு புக்கோ இல்லைனா வந்து மியூசிக்கோ, ஸ்கிரிப்டோ, இல்லை பேட்டன்ட் நீங்கள் ஏதோ ஒரு ஐட்டத்துக்கு வாங்கி வச்சுருக்கீங்க, ஏதோ ஒன்று. அது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு இன்கம்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ வருது, அதுலேருந்து ஒரு நிலையான வருமானம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா அதுதான் உங்களோட சொத்துக்கள் இல்லையா? இந்த சொத்துக்களை வாங்கும் போதும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயத்த சொத்துக்களாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பில்டிங்கை மேனேஜ் பண்ணுறது பிடிக்கும், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது பிடிக்கும், அதை என்னால் பார்த்துக்க முடியும்னு நினச்சா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை ஸ்டாக்ஸை பற்றி எனக்கு நிறையா தெரியும், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சா ஸ்டாக்ஸ்க்கு போங்க. இல்லை கம்பெனிகளை உருவாக்குறது எனக்கு பிடிக்கும், சின்ன பிஸ்னஸாக உருவாக்கி ஒரு நம்பிக்கையான ஆளை வச்சு நடத்துறது தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னா அதை செய்யுங்க. உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு தெரியாத விஷயங்களில் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு ஆர்வம் இருக்க விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தயங்காதீங்க, சின்ன ரிஸ்க் எடுக்கவும் யோசிக்காதீங்க. இந்த 3 ரூலையும் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். சொல்லப்போனால் ராபர்ட்டோட புவர் டேட், அவர் நல்லா படித்து ரொம்ப சேஃபான மாதம் சம்பளம் தரக்கூடிய ஒரு பாதுகாப்பான வேலைக்கு போய் 9 to 6 வேலை பார்த்து லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் ராபர்ட்டோட ரிச் டேட் கண்டினியூஸாக அவரை இது மட்டும் கிடையாது வாழ்க்கை, இதை தாண்டி புஷ் பண்ணலாம், இதுக்கு மேலே நீ இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசிக்கலான்னு சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி ராபர்ட் 47 வயசில் கம்ஃபர்டபுளாக ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான சொல்யூஷனை சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த 6 லெசனில் 3 லெசனை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் இருக்கிற அடுத்த 3 லெசனை அடுத்த வாரம் வர வீடியோ இதோட பார்ட் 2ல் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கலங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.